வாழ்க்கை வாழ்றீங்களா? இல்லன்னா வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? வாழ்க்கைய வாழ்றீங்களா? இல்லன்னா வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? வாழணும்னு தான் அந்த ஸ்டேட்டஸ வச்சேன். அ, ஏகேய பார்த்துட்டு அ. அதே வாய்ஸ்ல என் ஒய்ஃப்ட்ட போய் பேசினேன். லெட் அஸ் லிவ். லெட்ஸ் பை எ தார் அப்டின்னேன். அ. போய் சாமான் தொலக்க சொல்ட்டாங்களா? சாமான மட்டும் இல்ல. நாய கக்கா விடு அப்டின்னா என் பொண்டாட்டி. அ, அ, அப்புறமேட்டு தார யோசிப்போம் அப்டின்னா. அ, அவ்வளோதான் தல. வேற என்ன பண்றது? அவரு வாழுவாரு. அத விடுங்க நீங்க. ஏகே சொல்ட்டு போயிட்டாரு. அ, ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ஃபேனு. அ. அவரு. இவரு எல்லாம் வந்து 50 வயசுல பண்ணி பேஷனேட்டா இருப்பாராம். ஆனா இவரு பொண்டாட்டிய நடிக்க விட மாட்டாராம். வீட்டோட உட்கார வச்சுருவாராம். அப்டின்னாரு. யோவ் அனில் அப்டின்னா. ஃபேக்ட் தானே அப்டிங்கிறாரு. யோசிச்சு பார்த்தா ஒரு வேள ஃபேக்ட்டா தான் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். பட் சரி நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, யோ அந்த ரேஸ பத்தி பேசுங்க, அந்த ரேஸ பத்தி துபாய் 24. 24 கரெக்ட். பாக்ஸ்ல வந்து துபாய் 24 பத்தி பேசுங்க அப்டின்னாங்க. ஆ. எனக்கு என்னமோ நம்ம பாக்ஸே இழுத்து மூடுன ஃபீல்ல இருந்துச்சு. திரும்ப இழுத்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அ. ஸோ வெல்கம் டு பாக்ஸ். இது வந்து ஏகேவோட துபாய் 24 பத்தி தான் இந்த எபிசோடு. ஆமா. இது ம். எல்லாரும் வந்துட்டு இது ஏதோ ஒன் ஆஃப் ரேஸ் மாரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாரி இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 4, 5 ரேஸ் இருக்கு. நெறையாவே இருக்கு. இல்ல கண்ட்ரிக்கு ஆக்சுவலா ஒண்ணு இவங்க இருக்கு. இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. ஓகே. ஸோ ஜனவரில ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறமா மார்ச்ல ஒண்ணு. அப்புறமா மே, அப்புறமா செப்டம்பர்ல கடைசி ரேஸ் நடக்குது. ஸோ ஓகே. யூரோப்ல ஒண்ணு அந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ம், ம், ம். ஒரு பாக்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு எத்தன பேர் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த இந்த டாபிக் ஓகே. ம், ம், இது ம். வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்ட் ரேஸ் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஆமா. சொல்லிடணும். இல்ல ஒரு தான் உங்கள்ட்ட சொன்ன ஒரு எபிசோடு எடுத்தேன். ஆ. எடுக்கும்போது இதெல்லாம் ஒரு ரேஸ்ன்னு பார்த்தா இதுக்கு நீங்க என்ட்ட ரிவ்யூ கேட்குறீங்களேடான்ற மாரி தான் எடுத்தேன். அப்புறம் பார்க்கும்போது நம்ம யாரையுமே வந்து டிமோட்டிவேட் பண்றக்கூடாது ஒரு அது வீடியோல. கரெக்ட். ஆமா. ம். எதுக்காக அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன்னாக்கா, இப்போ என்னன்னா இது ட்ரெண்டிங் இப்போ. ம். அஜித் வந்து 3 பிளேஸ்ல எடுத்து இந்தியா கொடிய எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆமா, ஆமா. நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு ஸ்டேட்டஸ் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. ம். என்ன ஜெயிச்சோம்? ஏன் ஜெயிச்சோம்? எதுக்கு ஜெயிச்சோம்னு தெரியாம கடைசி வரைக்கும் அஜித்துக்கே தெரியுமான்னு தெரியல. இவனுங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இவனுங்க பாட்டு வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. ம். இதுக்கு வந்து நெறைய யூடியூபர்ஸ்னா யூடியூபே மொத்தம். யூடியூப்ல எவன் இருக்கானோ எல்லாருமே போடுறான். ரிவ்யூ போடுறான். ஏன் அஜித் காருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னதான் அந்த ரேஸ்? அத பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ம். அத பத்தி சொல்லாம தல ஓட்டுனாரு இந்த கேட்டகரில. அது கேட்டகரி கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ம். பார்த்தேன் நானு. அட போங்கடான்னு இருந்தது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த வீடியோல கொஞ்சம். என்னன்னா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் ரேஸ். அதாவது இப்போ எப்படின்னாக்கா கிரிக்கெட்டுக்கு சச்சின் காடுங்கிற மாரி, இந்த மாரி 24 ஹவர்ஸ் எண்டுரன்ஸ் ரேஸ்க்கு ஃபாதர் ஆஃப் ரேஸ்னா லெமான். ஆமா. லெமான் பத்தி நம்ம அட்ரினோல பேசியிருக்கோம். ம். லெமானுங்கிறது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல நடக்கிற இருக்கிற ஒரு ஒரு ரேஸ். ரேஸ். ஆமா. 24 ஹவர் ம். எண்டுரன்ஸ் ரேஸ்ங்குவாங்க ஆமா. அத. அது வந்து ஆத்தரைஸ்டு. அதுக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுவாங்க டீம்ஸ். அதெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க. ம். இவரு அஜித் பண்ண ரேஸ்ல நானும் ஜஸ்வந்தும் கூட போய் ரேஸ் சரி. பண்ணலாம். ஆமா. டக்கார் ராலின்னு ஒண்ணு இருக்கு. ஆ. அதுலயும் நம்மளும் போய் ரேஸ் பண்ணலாம். அந்த மாரி தான். உங்களுக்கு இதுக்கு என்ன தேவைன்னா, இந்த லைசென்ஸ் தேவை. அந்த லைசென்ஸ் வந்து நம்ம நம்ம இந்தியால இருந்தாக்கா எஃப்எம்எஸ்சிஐன்னு ஒரு இது இருக்குது. ம். அந்த ஆத்தரைஸ்ட் இதுல நீங்க லைசென்ஸ் ரொம்ப சீப் தான் அது. ஆனா அது கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நெறைய மோட்டார் ஸ்போர்ட் அகாடமில போய் பிராக்டிஸ் பண்ணணும். லெவல் 1, லெவல் 2லாம் கிளியர் பண்ணணும். ஆமா. லைசென்ஸ் வாங்கணும். நம்மளே ஒரு வீடியோல போட்டிருப்போம். நானே கிளிக் பைட்டுக்கு வந்து எஃப்எம்எஸ்சிஐ லைசென்ஸ்ல அஜித் குமார் போட்டோவ கட் பண்ணி வச்சு போட்டிருப்பேன். அ. அந்த லைசென்ஸ் மட்டும் இருந்தாக்கா, நீங்க கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அஜித் மட்டும் இல்ல. இந்தியால வேற ஒரு கேட்டகரில ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டே வந்திருக்கான். ஆமா. பேர் எனக்கு தெரியல. எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணி ரேசிங் பத்தி நல்லா தெரிஞ்சு, இங்க பலந்து கொட்ட போட்டவங்க. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லுவோம்ல, நம்ம நெறைய வீடியோல சொல்றது தான். மகாமுனி படத்துல சொல்ற டயலாக் தான். ம். நிஜ ரவுடி வந்து அவன் இருக்க இடத்த காமிச்சுக்க மாட்டான். ஆமா. இது கப்பி அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இன்பாக்ஸ். இந்தியால இருந்து வேற ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அதை இவனுங்க சொல்லல. ஆனா ஏகே வந்தத மட்டும் சொல்றாங்கன்ட்டு. நான் அதையும் கூட பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, இப்ப கரண்டா வந்து இருக்க டைம்ல வந்து ஒர்க்கு, ஃபேமிலி, ஒர்க்கு அத தாண்டி பார்த்தா யுனைட்டட் மேட்ச். ம். ஆஃப் சீசன் இது ஃபார்முலா 1 ஆமா. மோட்டோ ஜிபிக்கு. ஆமா. நான் 24 ஹவர்ஸ் ரேஸ்லாம் பெருசா ஃபாலோ பண்ணல. தெரியாத விஷயத்த இவங்கள்ட்ட சொல்லி பில்டப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட ஒரு ஃபால்ஸ் இது கிரியேட் பண்ணவும் நான் விரும்பல. சரி சொல்றானுங்களேன்னு பார்த்தேன். பார்த்துட்டு தான் சொன்னேன். நானே உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? தலைவா நீ படிச்சிரு ஃபுல்லா. நான் படிச்சு கூட பார்த்தேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. ம். அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சரி டிசைட் பண்ணிட்டு தனியா பேசினா அது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. ஆமா, ஆமா. அதனால தான் இவர பார்த்து கொஞ்சம் ரேஸ பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்டின்னேன். அவரே சொல்லிட்டாரு. இந்த ரேஸ் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ரேஸ் இல்ல. இல்ல பட் ஆனா அங்க வந்துட்டு எல்லாருமே என்ன இது பண்றதுன்னா, அஜித் இருக்கிற நிலைமைக்கு அவர் வந்து இந்த மாரி வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் எடுத்து திரும்ப நான் வந்துட்டு ரீடூ பண்ணணும்னு நெனைக்கிறது பெரிய விஷயம்.
பட் ஆனா இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா விஜய் மாலியா வந்து ஆர்சிபி வாங்குற மாதிரி என்கிட்ட காசு இருக்குடா நான் வேற எங்கேயா போய் செலவு பண்ணோம் எனக்கு எது பேஷனா அதை நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க பேஷனை போய் திரும்ப பண்ற மாதிரி தான். இப்போ நீங்க வந்து ஒரு 50 வயசுல திரும்ப ஃபிட் ஆயிட்டு போய் ஃபுட்பால் ஆடினீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு பேஷன் ஃபுட்பால் டுவர்ட்ஸ் நீங்க காட்டுறீங்களோ அந்த மாதிரி அஜித் நான் ஒரு ரேஸ் ஓட்டினேன் அதை வின் பண்ணேன் அப்படிங்கறது வந்து லைஃப் கூட ஃபுல்லா சொல்லிக்கிற மாதிரி பண்ணக்கூடியது. இன்னொன்னு ஒரு மேட்டர் இருக்கு. ம். ஸோ இவனுங்க எப்படி இதை மட்டும் கட் பண்ணி நம்மள செஞ்சாலும் செய்வானுங்க. ம். அதுக்காக இன்டரப்ட் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த ரேஸ்ல வந்து ஃபார்முலா 1 ஃபார்மர் டிரைவர்ஸும் ஓட்டுனாங்க. ஆமா ஆமா. அவன் பிராக்டிஸ்லயே அவன் ஃபர்ஸ்ட் வந்தான். ம். ஸோ சாரி குவாலிஃபைங்லலாம் அவன் ஃபர்ஸ்ட் வந்தான். ஃபர்ஸ்ட் வந்த 2 டீமும் விட்டுட்டாங்க இவனுங்க. ஆமா. இதுலேருந்து நம்ம ரேஸ் பத்தி ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தோணுனது என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ம். நம்மள்ட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ம். ஃபர்ஸ்ட் வந்தாதான் இந்த உலகம் ஒண்ணு திரும்பி ஆமா பார்க்கும். ஆமா ஆமா. செகண்ட் வந்தா பார்க்காது. அப்படின்றபோது ம். நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு யாரை வச்சுப்பேன்னா என் தலைவன் ரொனால்டோ தான். ம். ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்ஸின்னு எல்லாம் இப்ப ப்ரூவ் ஆகி போச்சு. ம். அப்போ ரொனால்டோ தான். ரொனால்டோ என்ன திரும்பி பார்க்க வைக்கிறான். அவன் என்னோட ஐடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப தேர்ட் வந்தாலும் திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதான் ஏகே. ஆமா. அது மட்டும் இல்லாம மெயினா என்ன அப்படின்னா ஈஸியா வந்து சொல்லிடுறோம் நம்ம இது ஆத்தரைஸ்டு ரேஸ் இல்ல அப்படி இது இல்லன்ட்டு. பட் அவங்க ஓட்டுன கார் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆமா தெரியும். அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃப்ரம் ஸ்கிராச் அவங்க தான் பில்ட் பண்ணி ஆகணும். நம்ம அதுதான் நெக்ஸ்ட் போயிருப்போம். ஸோ பேசிக்கா 2 கேட்டகரி இருக்கு. கிராண்ட் டூரர் கேட்டகரி ஒன்று, சில்ஹோட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. கிராண்ட் டூரர் கேட்டகரி வந்துட்டு இந்த பழைய அந்த விண்டேஜ் கார் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து 24 ஹவர்ஸ் எண்டூரன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு பண்ணோம். இவங்க பண்ணிருக்கிறது வந்து சில்ஹோட் கார்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரம் ஸ்கிராச் வந்துட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணி எப்படி 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு அதை ரன் பண்ண வைக்கணும். அந்த 24 ஹவர்ஸ் முடியறப்போ காருக்கு டேமேஜ் இருக்கக்கூடாது, டிரைவருக்கு டேமேஜ் இருக்கக்கூடாது. பிளஸ் நீங்களும் காரை வந்துட்டு எப்படி ஃபைனலா ஃபினிஷ் பண்றீங்கன்றது தான் அங்க பாயிண்ட். இதுதான் எனக்கு தெரிஞ்சு லெமானும் கான்செப்ட். ஆமா. லெமான்ல எப்படின்னாக்கா இதுல ஆக்சுவலா நீங்க சொன்ன 2 கேட்டகரி கூட இல்ல. எக்கச்சக்க கேட்டகரி ஆமா. இருக்கு. நீங்க அதுல 2 இப்போ மெயினான இத இது சொல்லிருக்கீங்க. துபாய் இது மட்டும் நான் சொல்லிடுறேன் நானு. லெமான்ல வந்து 3 கேட்டகரி. ஆ. சோ 3 ஒண்ணு வந்து ஹைப்பர் கார், அடுத்து இன்னொன்னு LMGT2 LMGTன்னு ஒரு 3 கேட்டகரி வச்சிருப்பாங்க அங்க. பெரிய காரு நம்ம லேமன் டேர்ம்ல சொன்னா பெரிய காரு, மிடியலமான காரு, சின்ன காரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ மோட்டோ ஜிபி டேர்ம்ல சொன்னா மோட்டோ 3ல வந்து மோட்டோ ஜிபில பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு நான் ரஃபா சொல்லி ஒரு 1000 சிசி, ஒரு 750 சிசி, ஒரு 300 சிசி அந்த மாதிரி ஒரு இதுலதான் வந்து இது. ஸோ இவங்க ஓட்டின காரு இது எல்லாமே ப்ரொஃபஷனலானதுதான் அஜித் குமார் ரேசிங் பண்ணது. அது இல்லாம அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் டீம்ல இருந்து தலைவர் வெளியே வந்துட்டாராமே. ஆமா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா அவன் உடனே செஞ்சானுங்க. யாரு நம்ம அனில்ஸ் இருக்கானுங்க. உடனே ஓட்ட தெரியாம ரேஸ் ஓட்ட போயிட்டான் அப்படின்னானுங்க. அதனால ஒன்றும் போல அவன் பிரேக் ஃபெயிலியருங்க. பிரேக்ல வந்து இஷ்யூ இருந்ததுனால ஸ்பின் ஆகி பிராக்டிஸ் செஷன்ல வந்து இடிச்சுட்டாப்ல. அதனால தானே தவிர்த்து அதை தாண்டி உடனே இவனுங்க வந்து தலைவர் ஓனர்னா ஓரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. என்னென்ன செஞ்சானுங்க. இல்ல பட் ஆனா அதுவும் இல்லாம அஜித் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லுவாரு இந்த மாதிரி இது வந்து டீம் ஸ்போர்ட், இது இண்டிவிஜுவல் மேட்டர் கிடையாது. ஸோ நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐ எம் நாட் தி பெஸ்ட் டிரைவர் இன் மை டீம்னு அவரே வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு நாம வந்து ஃபர்ஸ்ட் 3 டிரைவர்ஸ் தான் வந்துட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஐ வில் ட்ரை டு ஸ்குவீஸ் இன் சம் லேப்ஸ்ன்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு. ஸோ இட் வாஸ் அ டீம் ஸ்போர்ட். அஜித் ஹேட் பெட்டர் டிரைவர்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் அஜித்தோட பேஷன் டுவர்ட்ஸ் பில்டிங் அ நல்ல கார் வந்துட்டு இங்க கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். மெயினா என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ன சொல்றது, விஷயம் தெரிஞ்ச ஒரு டிரைவர் வந்து டீம் வச்சு மேனேஜர் ஆனதுனாலயோ என்னமோ, ஆனா ஒரு மேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியால இருந்து ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியால இருந்து ஒரு ரேசிங் டீம் போய் துபாய்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ரேஸ் தான் இது. பெரிய லெவல்ல இல்லைனாலும் அங்க போட்டி போட்டது எல்லாமே பெராரி, ஆடி கீடி எல்லாமே தான் போட்டி போட்டாங்க. ஆடி இல்ல போர்ஷா இவங்க எல்லாம். ஸோ அப்படிங்கும்போது அதுல தேர்ட் P3 அடிச்சிருக்காங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து தலைவர் தான், ஏகே தான். ஸோ ஏகேவோட விஷன் மட்டும் அங்க இல்ல அப்படின்னாக்கா இதுவாயிருக்காது. அது இல்லாம ஃபுல் ரேஸ் நான் வந்து சைட்ல ஓட விட்டுட்டு தான் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது பார்த்தாக்கா நிறைய இடத்துல எல்லாம் பார்த்தாக்கா ஒரு சில இடத்துல சொல்லணும் ஓவர் டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல் ஓவர் டேக்ஸ் தான். ஆனா அதையும் நம்பாலும் என்ன பண்ணானுங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் வேற லெவல். கிளிப்பு வந்து நார்மலான நல்ல ஓவர் டேக் தான், ஃபார்முலா 1ஓட ஃபாஸ்டா ஓவர் டேக் பண்ண மாதிரி இவனுங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் இதெல்லாம் தான் சொல்றாரு வேணாண்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அதுதான் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஐசிங் அந்த கேக்குன்னு வாங்க தெரியுமா, விஜய் வாழு அஜித் வாழுன்னு விட்டு நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு அந்த ஒரு டைலாக் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. ஆமா எனக்கு தெரிஞ்சு இல்ல இன்னும் மெயின் விஷயங்கள் நிறைய என்னன்னாக்கா, இது வந்து துபாய் 24 வந்து
டு பி ஃப்ராங்கா சொன்னா அவங்க வெப்சைட்டை இப்போ கூட நீங்க நோட் பண்ணீங்கன்னா எரர் காட்டும் அப்பப்போ. அந்த அளவுக்கு ஒரு ஒர்ஸ்டான ஒரு இது வெப்சைட் அது. இதை நீ என்னடா என்ன ஆத்தென்டிசிட்டிடா நீ சொல்ற அப்படின்னு கேட்டாக்க, நம்ம இந்தியாவிலே ஒரு லீடிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து இருக்காங்க. சாரி, மோட்டார் ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட். அவங்க மோட்டார் ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ற ஒரு இது அக்கௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஸ்போர்ட்ங்கிறது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மாதிரி. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஒன்று இருக்குது. நான் அதை ரிவீல்லாம் பண்ண வரும்ல, அவங்களுக்கு பிங் பண்ணி கேட்டேன், எனக்கு தெரியாது. தமிழ்ல இருக்க நம்மளோட மோட்டார் ஸ்போர்ட் எந்தசியாசிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு ஏகே ஃபேன்ஸ் வந்து தலைவர் ஓட்டுறாரு, இதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எனக்கே இதை பத்தி ஒன்றும் தெரியலன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியல. கேவலமா இருக்கு தெரியலன்னு சொன்னா ஒரு என்ன மோட்டார் ஸ்போர்ட் கண்டென்ட் கிரியேட்டரா தெரியலன்னு சொன்னா கேவலம். கொஞ்சம் சொல்லுங்கும் போது அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இது வந்து ஒரு சும்மா ஒரு நார்மலான ரேஸ் தான் சுதர்ஷன். நீங்க நான் கூட போய் லைசன்ஸ் இருந்தாக்க கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட. ஆனா என்னன்னாக்கா ஸ்கில் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும். பட் இதுக்கு ஆக்சசபிலிட்டி எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ லெமான் மாதிரி ப்ரெஸ்டீஜியஸான இதெல்லாம் கிடையாது. அதனால பெரிய லெவல்ல கவரேஜ் இது கிடையாது அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க வரிசையா. ஸோ சரி, ஓகே ஓகே. பட் ஆனால் ஒர்த்தா அப்படின்னு கேட்டாக்கா அஃப்கோர்ஸ் ஒர்த்து தான். அவங்களே அதே வந்து டீமே கூட போட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் இவங்க ஜெயிச்சு பண்ணியிருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த என்கிட்ட பேசினவங்களே வந்து சொன்னாங்க, அஜித் குமார் ரேசிங் வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் தான் கூத்து ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் 2 பேர் ஜெயிச்சவனே சும்மா தாண்டா இருக்கான், நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையா சொன்னாக்கா அந்த கமெண்டேட்டரும் சரி, ஏகேவை இன்டர்வியூ எடுத்த எல்லாருமே சரி, அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஷாக், யாரா இவன். ஆக்சுவலா அந்த கண்டக்ட் பண்றவனே வந்து ஷாக், என்னடா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க, நான் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது இந்த தப்பா சொல்லக்கூடாது, பட் அந்த புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் டே ஷோ கூத்து நடந்த மாதிரி, நான் இவங்க எல்லாம் டிக்கெட்டை போடலையாடா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அவ்வளவு கூட்டம் வந்து நின்றுட்டதெல்லாம் அவனே ஷாக் ஆயிட்டான், அந்த ஹோஸ்ட் பண்ற ஆளு. பட் என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்றப்போ ஒரு ஜெனரேஷன் உங்களுக்கு பாக்ஸ் இன்னும் நிறைய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறப்போ. ஏன்னா அப்படிலாம் இல்ல தலைவா, என்னன்னா இந்த பட்டி தொட்டி வரைக்கும் வந்துட்டு கார் ரேசிங்ன்றது ஒன்று ரீச் ஆகிறதுக்கு அஜித் ஒரு பெரிய காரணமா இருக்கும். இது கண்டிப்பா ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்களேன், உங்க ஜெனரேஷன் என்டர் ஜெனரேஷன் தான் அஜித் வந்து F3 எல்லாம் சினிமா குவிட் பண்ணிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டாருன்றது நம்ம ஞாபகம் இருக்கும். ஏன்னா நடுவுல ஒரு 4-5 வருஷத்துக்கு படம் யூரோப்பியன் ஃபார்முலா சாம்பியன்ஷிப் ஃபார்முலா 2 அது வரைக்குமே பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் உனங்க வந்து இன்னொன்னு அந்த வீடியோ நம்ம ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்லிடணும். யூடியூப் சேனல்ல வந்து இப்போ இஷ்டத்துக்கு நம்மளே கூட நம்ம இந்த வரைக்கும் ஆனா போடல. விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, அஜித் எப்படி ஃபார்முலா 1 கார் ஓட்டினார் போடா வியூஸ் வரும்ட்டு. நான் அந்த மாதிரிலாம் போடல பெருசா. மனோஜ் மாதிரி வந்து எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு, பண்ண மாட்டேன், எத்திக்ஸ் இருக்குன்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும், அஜித் ஃபேனுங்கிறதுனால எதுவும் உருடா விட்டுறக்கூடாது. நிறைய யூடியூப் சேனல்ல அஜித் வந்து F1 ஓட்டிருக்காரு, அஜித்தை விடுங்க, அண்ணாமலையில இருந்து எல்லாருமே சிம்புவே வந்து எல்லாருமே F1 ஓட்டிருக்காரு அப்படி இப்படின்னு விட்டாங்கல்ல புருடா. அதனால வந்து அஜித்தே அவர் வாயால சொல்லிட்டாரு, அவர் கேரியரை வந்து ஹைலைட்ஸ் வந்து இந்த துபாய் 24 சொல்லிட்டாரு. அதை என் சேனல்ல நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். அதையும் இந்த நாய்ங்க என்ன பண்ணுது, யூடியூப் சேனல்ல நிறைய யூடியூப் சேனல்ல வியூஸ் வரணும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும், குறிப்பிட்ட ஒரு கட்டு இந்த ஃபார்முலா சாம்பியன்ஷிப்புங்கிறது இங்க சாதாரணமா பண்ற ஒரு நார்மல் ரேஸ் மாதிரி கிட்டத்தட்ட. நம்ம பசங்க வந்து இங்க இந்த இருங்காட்டுக்கோட்டையில இந்தியா லெவல்ல ஒரு ரேஸ், அவன் வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பே பண்ணிருக்கான். அதுவே தெரியல இவனுங்களுக்கு. F2 அந்த ரேஞ்சில பண்ணிருக்கான். அதாவது ஃபார்முலா 1க்கு ஒரு லெவல் கீழே வரைக்கும் பண்ணி, அதெல்லாம் விட்டுட்டு இன்னமும் இது பெரிய லெவல் மாதிரி விஷயம் தெரியாம போடுறாங்க. அதனால விஷயம் தெரியணும்னா நம்ம சொல்றது கூட கேட்க வேணாம், டைரக்டா போய் அஜித்தே ஃபுல்லா சொன்ன வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்க்கலாம் இவங்க. அது தாண்டி மெயினா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒன்னே ஒண்ணுதான் தலை, இவங்களை திருத்த முடியாது. அவன் எப்படி சொன்னா, ஃபேன்ஸ் இருக்கான்ல, இவங்களை திருத்த. நான் அந்த லாஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப கெட்ட வரதில்ல, அசிங்கமா திட்டிட்டு தான் ஷூட் பண்ணேன். செருப்பை கழட்டி அடிக்கணும் அந்த தாயிலிங்களா. என்னன்னா நான் வந்து எப்படி எந்த அளவுக்கு போகணும்னு தெரியல, ரீச் ஆகணும். ஒண்ணுமே இல்ல, நீங்க இருக்கீங்க இப்போ ஒரு ஏகே ஃபேன், ஒரு ரஜினி ஃபேன், நம்ம 2 பேருமே வச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் ஏகே. ரஜினியை போய் நானும் நேர்ல பாத்திருக்கேன். இப்படி எனக்கு ரஜினி ஃபேனா, ரஜினி எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், ஒரு வயசு, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் பார்க்கும் போட்டோ எடுக்கும்போது கையை பக்கத்துல கட்டிட்டு அவர் தோல்ல கை வச்சு அந்த அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் பண்ணல. அவர் பிரைவசியை போய் இன்வால்வ் பண்ணலாம். இந்த பரதேசி நாய்ங்க என்ன பண்ணிருக்கானுங்க, தலையை பிடிச்சி இப்படி இழுத்துருக்கானுங்க. சோ எனக்கு என்ன, இதுக்காக தாண்டா 20 வருஷம் அவன் இன்டர்வியூவே வராம இருக்கான். உங்களால தாண்டா பாதி விஷயம் வந்து அவன் பண்ணாமே இருக்கான். அவ்வளவு இது என்னன்னா, இப்ப இதை வந்து சொல்லிடவே முடியாது. இப்போ வந்து என்ன சொல்றது லோ கிளாஸ் இவன், அதனாலதான் இவன் அப்படி பண்ணிட்டான், இந்த ஏரியால இருந்து வரும்.
இப்படிலாம் சொன்னானுங்கன்னா செருப்பு அது கட்டி நடந்தது அடிப்பேன். துபாயில. துபாயில ஆமா. நான் நீங்க கூட போக முடியல, ஆமா. நம்மள்ட்ட காசு இல்ல. ம். இவன் போயிருக்கானா, அப்ப அவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும், அவன் கண்டிப்பா எவ்வளவு வெல்த்தியான ஆள் தான். கிளாஸ்ன்னு பார்த்தா மேலதான் இருக்க போறான் ஆமா. எல்லாத்தோட. கண்டிப்பா, கண்டிப்பா. இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கானா, இவனெல்லாம் வந்து அங்க மட்டும் நான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தலைய முடி இப்படி பிடிச்சி இழுக்கிறத பார்த்தா அங்கேயே அவனை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிடும். ஆமாமா. எனக்குமே ஏகேவே டென்ஷனா இருக்கும். வந்து நானே தள்ளி விட்டுருப்பேன் அந்த ஏகே தள்ளி தான் விடுவாப்ல. ஏகேவே வந்து என்ன நிறுத்துறான்னு சொல்லியிருந்தா கூட அப்படி போய் ஓரமா நில்டா நீ, ஆமா. ஏன் நீ இவங்களை திருத்த முடியாதுடா, இவனெல்லாம் அடிச்சு காலி பண்ணுங்க, அந்த அளவுக்கு கோவம் வந்தது. இவங்களால தான் தல வந்து பாதி விஷயம் வந்து காலியாகுது. ஆமா. கரெக்ட், கரெக்ட். அது தாண்டி என்ன, அது தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியல இந்த ரேஸ் பத்தி இல்ல பெருசா. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதோட முடியாது. இந்த சீசன் வந்து இல்ல அடுத்து இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அஜித் குமார் ரேசிங்க. ஆ. யூரோப்ல வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க மோட்டார் ஸ்போர்ட்ஸ் புதுசா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, எதுக்காக வந்து இந்த எண்டுரன்ஸ் ரேசிங் இத ம். அஜித் இப்ப பண்றது வந்து ஆமா. எண்டுரன்ஸ் சாம்பியன்ஷிப், எண்டுரன்ஸ் ம். ரேசிங். இதெல்லாம் எப்படின்னா, எண்டுரன்ஸ் ஏன் சொல்றோம்னா, கார் 24 மணி நேரம் தாங்கணும், தாங்கணும். கரெக்ட். ஹியூமன் 24 மணி நேரம் தாங்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபோர்ட் வி ஃபெராரி மூவி. ஆமா. அதை போய் பாத்தீங்கன்னா பாதி புரிஞ்சிடும். ஆமா. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா லெமான் அதுல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. கரெக்ட், கரெக்ட். ஸோ அஜித் வந்து இப்போ யூரோப்ல போய் பண்ண போறாருங்கும் போது 24 மணி நேரம் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். கரெக்ட். இப்போ ஃபார்முலா ஒன்னே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஃபாலோ பண்றதுக்கே நான் மூக்கால் அழுவுறேன். அதான் உண்மை. கரெக்ட். நம்ம பார்ப்போம், உட்காருவோம், அப்பதான் ரூனி ஆகி போவோம், ஆமா. போய் இப்போ இது பண்ணணும், உச்சாவதுக்குமா. அதனால அது இப்போ என்ட்ரன்ஸ் சாம்பியன்ஷிப்னா அவன் எங்க இருக்கான், எங்க விட்டான், இந்த டீம் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, ம். என்ன ப்ராப்ளம், இவனுங்க ரீல்ஸ்ல போறத நம்பிடாதீங்க. ஆமா. ரீல்ஸ் ஃபுல்லா ஃப்ராடுத்தனம் தான். ஆமா. நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒண்ணு நான் சொன்னா பெரிய பந்தாவா இருக்கணும், என்னோட அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாக்கா வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட துபாய் 24 அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல வெக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, வேர்ல்டு என்ட்ரன்ஸ் சாம்பியன்ஷிப்னு, அவங்களா இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு இல்ல எதுவுமே தேவையில்லைன்னா ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா அந்த ரேஸோட அபிஷியல் வெப்சைட், ஆமா. அதுல லைவ் கமெண்ட்ரி போட்டுருவோம். அவனோட அபிஷியல் நான்லாம் வந்து ரொம்பலாம் போடல. ஆக்சுவலா இது வந்து ஃப்ரீயா கூட யூடியூப்லயே வருது. யூடியூப்ல ஃப்ரீயா ஃப்ரீயா போட்டாங்க. போடுறாங்க. நான் அவனுங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ல. ஓகே. 24 துபாய் 24 ஓகே. 24 ஹவர் சீரிஸ் ஆ. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஈச் பை ஈச் என்ன நடக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. டீம் வைஸ்ல நீங்க பார்க்கணும்னாலும் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ம். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எங்க யாரையுமே ஃபாலோ பண்ண வேணாம், எனக்கு உங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லடா அப்படின்னா அஜித் குமார் ரேசிங் அவன் இன்ஸ்டால போனா அவனுங்களே பில்டப் ஹெவியா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன சொல்றீங்க, தலை வந்து நடந்து வர்றது வீடியோ ட்ரெண்ட் வேணா வேற வழி இல்ல, ரீச் பண்ணணும்னா சோசியல் மீடியால அப்படிதான் பண்ணணும். கரெக்ட். அதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். வேற என்ன சொல்றது, வேற எதுவும் இல்ல. கடை சாத்துறது முன்ன மிகா ஹேக்கனன் நீங்க இருங்காட்டுக்கோட்டைக்கு வந்தாரு. ஆமா சொன்னாங்க, பார்த்தாங்க எல்லாரும். பார்த்தாங்க. அப்புறமா 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அவரு. 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன். நான் ஃபார்முலா 1 பார்க்க ஆரம்பிச்சதுக்கான ரீசன் மிகா ஹேக்கனன் தான். ஒருத்தர் போட்டிருந்தாரு, மீ கேஷுவலி டேக்கிங் செல்ஃபி வித் 2 டைம் ஃபார்முலா 1 சாம்பியன் அப்படின்னு. என்னடா யாரான்னு பார்த்துட்டே மிக எப்படா வந்தாங்க ஒண்ணுமே சொல்லலையடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா நிறைய அதான் தல, அதுதான் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரிவிலேஜ். இப்போ நம்ம என்னதான் நான்லாம் போட்டாலும் கண்டென்ட் நிறைய விஷயங்கள் நடக்கிறதே தெரியாது கிடையாது. ஆமா. காக்னிசன்ட் வந்து அலான்சோ வந்தாங்கல்ல, அப்போ நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் தான் அலான்சோவை பார்த்துட்டு தல வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு அலான்சோ கத்திக்கிட்டே ஓடுவான். அப்ப என்னன்னா அதான் சொல்றேன்ல, உன் ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனில இருந்து காக்னிசன்ட் வந்து ஆஸ்டன் மார்டினோட ஸ்பான்சர், அதனால கூட்டு வந்தாங்க. மிகா ஹேக்கனன் வந்து இது ட்ராக் வந்து இது பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், டிசைன் எதுக்கோ வந்து இன்புட்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரும் ஜேம்ஸ் வில்னோவும் 2 பேருமே கொடுத்திருந்தாங்க. பட் ஜேம்ஸ் வில்னோ வரல போல. ஓகே. மிகா ஹேக்கனன் வந்திருக்காரு. நரேன் கார்த்திகேயன் இருந்தாரு கூட அப்படின்ட்டு. மிகா ஹேக்கனன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராக்கி படம் 4ல ஒருத்தன் வருவான் ரஷ்யன், அவன மாதிரி இருக்கும். இவர் ஆஸ்திரியன் நினைக்கிறேன் மிகா ஹேக்கனன். இவர் ஆஸ்திரியனா, ஹங்கேரியனா, ஆஸ்திரியனா, ஃபின்லாண்டா? ஓகே. சோ நல்ல ரேசருங்க அவர்லாம். பழைய வீடியோ போய் சும்மா நல்ல ரேசர். நான் அவரை பார்த்தாங்க இது பண்ணேன். நான் மறந்துட்டேன் நான். இப்ப பாருங்க, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அப்பயும் வந்துட்டு ஃபெராரி டாமினேஷன் தான். அப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் 98 99 சீசன் மெக்லாரன்ல கால்தாடும் நிக்காங்க. அவன மெக்லாரன் மெர்சிடிஸ் ரெண்டும் சேம் டீம். அப்போ ஃபெராரி ஒரு சைடு இருக்கும், ரெனால்டோ ஒரு சைடு இருக்கும். அப்ப இருக்கிற பேர்லாம் இப்ப சொன்னா யாரா இவன் பயங்கர பூமரா இருப்பான் போல அப்படிங்கிற பேர் அடிபடும். அதனால எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் தலை இந்த எபிசோட். சரி சரி, இது வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணுவோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை பத்தி தான் பேசணும் தவிர அஜித் ஃபேன்ஸ் ஹர்ட் பண்ணனும் யாரையும் வந்து ஹர்ட்லாம் இல்ல. அவன் தலைய முடி பிடிச்சவன்லாம் அவனால செருப்பு கழட்டி அவங்கள எல்லாம் நான் ஃபேன்ஸா கூட கன்சிடர் பண்றது கிடையாது.
என்ன அதான் தல வீடியோ என் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து அஃபென்சிவா இருந்ததுன்னா அதான் உண்மை என்ன பொறுத்த வரைக்கும். என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். எல்லாம் தெரிஞ்ச புல்தி மாதிரி பேசுறியாடான்னா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தெரியாது. ஏன்னா ஒண்ணுதான் தல பண்ண முடியும். கடைசியா என்ன தெரியுமா பண்ணலாம்னு இருக்கேன் அப்ரோச். அஜித் குமார் ரேசிங் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் போடலாம்னு இருக்கேன். தல அட்லீஸ்ட் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து லேமேனுக்கு கொண்டு போய் புரிய வைக்கிறேன். அப்படின்னு தான் நம்ம பண்ணாதான் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து போடுற ரீல்ஸ் எல்லாமே ஓகே. அதை கண்டென்ட்டா இதை எப்படி ஃபாலோ பண்றது நிறைய பேர் தெளிவா இன்ஸ்டாகிராம்ல அண்ணா எப்படியாவது ஒரு ரேசர் ஆகணுங்கிறானா ஒரு 2 கோடி ரெடி பண்ணிட்டு வாடா அப்படிதான் சொல்ல தோணும். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து சீன் போடுறோம்னு நினைச்சிடக்கூடாது. இவ்வளவு மேட்டர் பேசிட்டு நம்ம ஏன் வந்து அது உள்ள போல அப்படின்னாக்கா காசு தலை ஏன் 50 வயசுல உள்ள வந்திருக்காரு. அவ்வளவு படா சம்பாரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு அதான் வந்து உங்க தெலுங்கு படம் தான் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தேன். யாருதான் நானி கேங் லீடர் 2 நாள் முன்னாடி ஒரு ரேசிங் டீம் ஆரம்பிக்கிறது சும்மா நினைச்சியாடா 250 கோடி தேவைடா அப்படின்னு சொல்லுவான். அதனால ஒரு ரேசிங்ல ஒரு சீசன் ஓட்டுறதுக்கு 2 கோடி ரூபாய் தேவை ஒரு டிரைவருக்கு நான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு ரியலா ஒரு டிரைவரை போய் மீட் பண்ணி கேட்டுட்டுலாம் வந்தோம். அதனால இது மட்டும் கிடையாது. நிறைய ரேசிங்லயே நிறைய பார்ட். நான் வந்து சொல்றது என்னன்னா ரேசிங்னா ஓட்ட தான் பண்ணல. இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது உள்ள போயிட்டு பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்க எஃபர்ட்லாம் வந்து டைரக்டா லிங்க்டின் தான் தல. லிங்க்டின் போயிட்டு ஃபெராரியா என்ன ஜாப் போடுறான்னு பாரு. மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பாதி விஷயம் இப்படிதான். அவன் ட்விட்டர்ல போயிட்டு ஆட்டோ ஸ்போர்ட், மோட்டார் ஸ்போர்ட் இந்த 2 வெப்சைட் இருக்கு தல. இந்த 2 வெப்சைட் உள்ள போனாக்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல இந்த ஜாப் ஓப்பனிங் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு உனக்கு ரேசிங் பிடிக்கும், கார் இது பிடிக்கும்னா நீ அங்க போய் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிடலாம். நம்மளால எல்லாம் ரேசராவோ இதுவெல்லாம் ஆக முடியாது. வயசாயிருச்சுன்னு சொல்றவன் எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன் நான். வேலையை பாருங்கடா, புள்ள குட்டியை பாருங்கடா, படிக்கல. நீங்க இது சொல்றதப்போ நான் இன்னொன்னு என்ன யோசிப்பேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த ஸ்டீவர்டர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி லோக்கல் ரேஸ்ல எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அது போய் அப்ளை பண்ணலாம். அது போய் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே வந்து அங்க பக்கத்துல நின்று பாக்குறதுலயே வந்து அங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது எனக்கு தெரிஞ்ச அந்த F1 இந்தியாவுக்கு வந்துச்சு, பாரத் கிராண்ட் இது வந்துச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆயிருந்ததுன்னா இல்ல தல மோட்டோ ஜிபி இப்ப நடந்தது இல்ல, இப்போ கேன்சல் பண்ணாங்கல்ல, நெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் நடந்தப்ப அவ்வளவு ஸ்டீவர்ட்ஸ் நம்ம ஏரியால இருந்து போனாங்க. 2000 ரூபாய் தல டிக்கெட், 2500 ரூபாய். உன்னால 2500 ரூபாய் கொடுத்து இந்தியால பார்க்க முடியலன்னா நம்ம எப்படி ஃபாரின்ல போய் நான் அது ஃபர்ஸ்டே போட்டதுதான் அந்த டைம்ல. அதனால ஸ்டீவர்ட்ஸ் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எஃபர்ட் தான் தல. உனக்கு ரேசிங்ல போகணுமா, எனக்கெல்லாம் பேசுறதோட அவ்வளவுதான். என் பையனை பார்க்கணும், ஃபியூச்சரை பார்க்கணும். போகணுமா எடுத்து நீ போய் ட்ராக் போய் இருங்காட்டுக்கோட்டை ட்ராக். ஸ்டெப் 1 கோ டு த ட்ராக். ஸ்டெப் 1 அங்க போய் ஸ்டெப் 2 மீட் த அஃபீஷியல்ஸ். என்ன பண்ணணும், ஏன் நமக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு நிறைய. ஸ்டெப் 3 ஏதாவது சின்ன வேலையில் சேர முடியும். நிறைய பசங்க வந்து நிறைய மோட்டார் ஸ்போர்ட் அகாடமி இருக்கு. 2-3 எக்ஸாம்பிள் சொன்னா மொமெண்டம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அந்த கோயம்புத்தூர்ல கரி மோட்டார் ஸ்போர்ட் ட்ராக் இருக்குல்ல, அங்க ஒரு இது இருக்குது. இவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நான் அவ்வளவு டேட்டா இன்ஜினியர், சின்ன சின்ன பசங்க அவ்வளவு பேர் இருக்கான். உனக்கு உண்மையிலேயே தேவை அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறத விட்டுட்டு நேரா அங்க போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்சர்வ் பண்ணாலே போதும். கரெக்ட். ஸோ நம்மளே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அட்ரினோ ஸ்டார்ட் பண்ணோம்ல, இப்போ பாக்ஸ்ல வந்து ஒரு ரேஸ்க்கு அத்தனை பேரை கூப்பிட்டு போனோம். அத்தனை பேரை கூப்பிட்டு போனதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து அப்படி இப்படின்னு ஜாயின் பண்ணி அந்த சில மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அங்க அகாடமிஸ் இருக்கு, அதுல வேலைக்கு சேர்ந்துட்டானுங்க. டேட்டா இன்ஜினியர் அந்த மாதிரி இது படிச்சிருக்கேன், இன்டர்னலா சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க அதான் சொல்ல, இவனுங்க என்னன்னாக்கா சொல்லக்கூடாது. ஒரு சில ஒரு நான் ஒரு எபிசோட் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கும் அப்படித்தான். டக்குன்னு வந்து இப்போ மைக்கேல் ஜார்டனை பார்க்கும்போது நம்ம ஏன் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகக்கூடாது, ரொனால்டோ பக்கம் நம்ம ஏன் ரொனால்டோ ஆகக்கூடாது, தலையை பார்க்கும்போது இது என் ஒய்ஃப் சொல்லுவா, உனக்கு ஒரு பீரியட்ல ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ணணும்னா தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மேட்டர். கரெக்ட். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.